ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரம்ப இலை போட்டு குருமா வித்தவுட் தேங்காங்க. ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு, ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் 2 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 3-4 சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி உள்ளே சேர்த்துக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா கொலைய வதக்கிக்கலாங்க. உப்பு சேர்த்தோடனே நல்லா வதங்கிடுங்க. நான் வந்து பட்டாணி ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒயிட் சன்னாவும் சேர்த்து இதாங்க ரம்ப இலை மாடியிலேருந்து அறுவடை பண்ணிட்டு வந்திருக்கோம். இஞ்சி பூண்டெல்லாம் இடிச்சிக்கலாம். இப்போ தாளி போட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுட்டு மிளகாலாம் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ ரம்ப இலை வந்து நம்ம சாப்பிட முடியாது, வாசத்துக்காக சேர்க்குறது தான். நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதை உள்ளே சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் வந்து தனியா தூளுங்க. எல்லாத்தையும் நல்லா பரட்டிட்டு நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி, நீங்கள் காய்கறி எது வேணால் போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.